கண்டுபிடிச்சேன் நண்டு பிடிச்சேன்னு 2வது தடவை பாட்டு கேட்கும் போது எஸ்ஜே சூர்யா சார் அநியாயம் பண்ணி வச்சிருக்கீங்க சார். ஹலோ, கேக்குதா? கொஞ்ச நேரம் ஆடியோ வராம தான் இருக்கும், ஏன்னா அவ்வளவு ரசிச்சு கேட்டு இருக்கீங்க பாட்டை. ஹலோ, செக். குஷி படம் 20 வருஷம் கழிச்சு ரீரிலீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு நம்ம இந்த ஆடியோல கேட்டு ரசிச்சோம் அப்படிங்கறத ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். 2000 வந்த பாட்டு இப்போ வரைக்கும் மக்களால ரசிக்கப்படுது அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்டர், நடிச்ச ஹீரோ ஹீரோயின், மியூசிக் டைரக்டர் கண்டிப்பா சொல்லலாம். தயாரிப்பாளர் AM ரத்னம் சார் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். கோடிக்கணக்கான இதயங்களை திருடிய கில்லர் எஸ்ஜே சூர்யா அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். படத்தை வெளியிட உள்ள சக்தி பிலிம் ஃபேக்டரி சக்திவேலன் அவர்களை மேடை கழிக்கிறோம். இந்த படத்துல லாஸ்ட் ஏடியா ஒர்க் பண்ண கொலைகாரன் படத்தோட இயக்குனர் ஆண்ட்ரூ அவர்களை மேடை கழிக்கிறோம். வாங்க சார், நீங்க இந்த மேடையில் இருக்கிறது எங்களுக்கு எல்லாம் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க, நிறைய விஷயங்களை சொல்லுங்க. விஜய் சூர்யா சார் பத்தி எல்லாம் கேட்கணும். வாழ்த்து வந்திருக்கக்கூடிய முருகன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இப்ப வரக்கூடிய படங்களை விட ரீரிலீஸ் படங்கள் வந்து அதிகமா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போகுது. அதுக்கு வந்து சமீபத்திய உதாரணம் 3 படமா இருக்கட்டும், கில்லி படமா இருக்கட்டும். இந்த படங்கள் எல்லாம் மக்கள் கிட்ட இன்னமும் அந்த அன்பு குறையவே இல்லை. எஸ்ஜே சூர்யா அதோட காம்பினேஷனா இருக்கட்டும், சூர்யா சார் சூர்யா மூவிஸோட ரத்னம் சாரோட காம்பினேஷனா இருக்கட்டும், இந்த பாடல்களை இந்த படத்தை எப்படி இயக்கினார் அப்படிங்கிறது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். முதல்ல தயாரிப்பாளர் AM ரத்னம் சார் அவர்களை அன்புடன் பேச வைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இப்படி பிரஸ் பீப்புள் இப்படி என்ஜாய் பண்ணது நான் பார்த்ததே இல்லை. இவ்வளவு வருஷம் கழிச்சு கண்டிப்பா மக்கள் ரசிப்பாங்கன்னு சொல்லி நம்பிக்கையில தான் இந்த ரீரிலீஸ் ப்ரெஸ் மீட் வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் காமிச்சிட்டு ட்ரைலர் கட் பண்ணி புது படமாக ரிலீஸ் பண்ணுறோம். இந்த படத்தை எப்படி தயாரித்தோம், சூர்யா நான் எப்படி சந்தித்தேன், இது எப்படி உருவாயிடுச்சு, அது இப்போ எனக்கு எல்லாம் ஞாபகம் வருது. ஆக்சுவலி சூர்யா வந்து இதுக்கு முன்னாடி வாலி படம் பண்ணார். எடிட்டர் விஜயன் சார் சொன்னார், வாலி ரொம்ப நல்லா வந்திருக்கு, அஜித் சார் அவருக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த படம் நான் பார்க்குறேன், படம் போட்டால் சொல்லுங்கன்னு சொன்னேன். படம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு சூர்யா, நம்ம படம் பண்ணுறோன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்காரு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சேன். அப்போ வந்தார். சூர்யா சொன்னால் நீங்கள் யார் விரும்புகிறீங்களோ அந்த ஹீரோ வச்சு பண்ணுவோம், எனக்கு டைரக்டர் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அப்போ முதல்ல இந்த கதை இது யார் ஹீரோ நினைக்கல, நான் ஃபஸ்ட்டு சூர்யா தான் நினச்சி டார்கெட் பண்ணி பண்ணோம். அப்போ விஜய் சாருக்கு இந்த கதை சொன்னோம். இந்த படம் வந்து ஒரு சரித்திரம். அவரு இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 மொழியிலும் பண்ணார். ஒரு டைரக்டர் கண்டினியூஸா இதுல வேறு 3 வருஷமா சூர்யா அதுக்கு மேல வாழ்ந்தாரு. ஃபர்ஸ்ட் இது பண்ண உடனே இது பண்றதுக்கு ஷூட்டிங் முன்னாடியே நாங்கள் பவன் கல்யாண் சாருக்கு அண்டர் ப்ரொடக்ஷன்ல முதல்ல போய் அவருக்கு கதை சொன்னோம். அவருக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஹிந்தி நான் போனி கபூருக்கு கொடுத்தேன். அப்புறம் நான் போனி கபூர் சொன்னேன் சூர்யா பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லி. ஸோ கண்டினியூஸா 3 படம் 3 லாங்குவேஜ்ல அவரே பண்ணாரு. படம் பார்க்கும்போது ஜோதிகா பார்த்தாலும் பூமிகா பார்த்தாலும் சூர்யா தான் தெரியும். அவர் எக்ஸ்பிரஷன்ஸ், அவர் வாணி, அவர் இது அப்படியே அவங்க அப்படியே காப்பி பண்ணாலே போகிறோம். ஜோதிகாவுக்கு இது டெபியூ ஃபிலிம், ஹீரோயினா தமிழில். அவங்க நடிப்பு வந்து அவ்வளோ நல்லா சிறந்த சூர்யாவுக்கு சொல்ல தேவையில்லை. பூமிகா செலக்ட் பண்ணும்போது பார்த்தோம், பூமிகா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது, எப்படியும் நடிக்குமான்னு நான் சொன்னேன், சூர்யா கண்டிப்பாக வேலை வாங்கிடுவார் அப்படின்னு சொல்லி பண்ணோம். இந்த சாங்ஸ் வந்து இந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தேவா மியூசிக் மாதிரியே தெரியாது. இது தெரியும் படம் பார்த்தோம். அப்போ அவங்க 3 பிரதர்ஸ் சேர்ந்து இருந்தாங்க. சில படங்கள்
அப்படி டைரக்டருடைய டேஸ்ட்டு அமையறதும் காட் கிஃப்ட் இதெல்லாமே இருக்கும் கண்டிப்பாக. இந்த படத்துக்கு நான் வந்து டாப் ஆங்கிள் லவ் ஸ்டோரின்னு பேர் வச்சிருக்கேன். எப்படின்னா முதல்ல சொல்லிட்டார் டைரக்டர், இங்கே கல்கட்டாவில் ஒரு பையன் பிறந்தான், இங்கே ஒரு ஊரில் ஒரு பொண்ணு பிறந்தது, இவங்க 2 பேர் சேர போகிறாங்கன்னு முதல்ல கடவுள் டிசைட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு எப்படி சேர போகிறாங்கிறதான் கதையை முதல்ல சொல்லிட்டு சேர போகிறாங்கன்ட்டு. ஸோ அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறது. ஆக்சுவலாக இந்த படம் வந்து விஜய் அந்த டைமில் மாஸ் ஹீரோ, இதில் ஃபைட்டே இல்லை, ரொம்ப சாஃப்டான படம் பண்ணோம். அவர் சொன்னார் விஜய் நல்லா இருக்கு, எனக்கு ஒரு 2 ஃபைட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். కానీ ஆனால் சூர்யாவுக்கு வந்து ஃபைட் வைக்கிறது இஷ்டம் இல்லை, ஆக்சுவலி லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு. சரி நான் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், படம் நல்லா வருதுன்னு அவரும் ஃபோர்ஸ் பண்ணல. படம் முடிஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் காப்பி வந்துச்சு, ரிலீஸ் உதயம் தியேட்டரில் ப்ரிவியூ நடக்குது. நான் டெலிவரி போய் பால்கனில் நின்று பார்க்கும்போது விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஸ்டார் காட்டுறாங்க. இந்த கதை ஓகே பண்ணும்போது படம் எடுக்கும்போது இல்லாத ஒரு ஃபீலிங் கூட இல்லாமல் பண்ணோம். அந்த நிமிஷம் எனக்கு கால் அப்படியே நடுங்கிடுச்சு. ஏன்னா அவங்க பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க போல் இருக்கு. இது ஒரு மாஸ் ஃபிலிம் நினச்சா நான் இந்தியன் மாதிரி படம் பண்ணேன், இது ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு யுகோ, ஒரு இடுப்பு பார்க்குறது ஒரு யுகோ லவ் ஸ்டோரி, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களேன்னு பயம். அந்த நிமிஷம் எனக்கு பயம் வந்துடுச்சு ஆக்சுவலாக. ஆனால் படம் அதே தியேட்டரில் மார்னிங் பார்த்தேன். ஃபஸ்ட்டு சீனுக்கு அப்புறம் கனெக்ட் ஆகிட்டாங்க. கிளாஸ் சூர்யா படம் ஹிட்னு சொல்லிட்டேன் நான். ஸோ அது தமிழில் ஹிட் ஆச்சு, ஹிந்தியில் ஹிட் ஆச்சு. இப்போதுக்கும் இந்த சாங்ஸ் பார்த்து நீங்கள் எல்லாம் ஒன்ஸ் மோர் சொல்கிற அளவுக்கு இத்தனை வருஷம் அது லைஃப் இருக்குது இந்த சாங்கு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக திருப்பி இப்போ ரீரிலீஸில் என்னென்னா நான் லேட்டஸ்ட்டாக பார்த்தது, இந்த படம் எல்லாமே படங்கள் எல்லாமே ஃபிலிமில் ஷூட் பண்ணோம். இப்போ இதில் பார்க்கலாம், மீடியாவில் பார்க்கலாம், சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம், தியேட்டரில் பார்த்து இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இல்லை. இப்போ முதல் வாட்டி இதை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி 4Kல ரிலீஸ் பண்ணுறதுனால இப்போ நீங்கள் ரசித்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து தியேட்டரில் என்ஜாய் பண்ணலாம். அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் ரீரிலீஸ் படங்கள் நல்லா போகுது. இப்போ பார்க்குற சந்தர்ப்பம் இல்லைல்ல. இப்போ லாஸ்ட் டைம் கில்லி பண்ணோம், கில்லி இந்தியாவிலவே ஃபஸ்ட்டு ரீரிலீஸில் பிகெஸ்ட் ஃபிலிம், பிகெஸ்ட் ஹிட்டு. இப்போ அடுத்தது இப்போ குஷி பண்ணுறோம். கண்டிப்பாக இப்போவே இங்கே ரிசல்ட் இங்கே தெரிஞ்சிச்சு எங்களுக்கு, கண்டிப்பாக பெரிய ஹிட்டாக நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ இந்த அளவுக்கு பேசுனதில்லை, இப்போ மற்றதெல்லாம் சூர்யா தான் பேசுவார் எல்லாருக்கும். நன்றி சார். அடுத்ததாக இந்த படத்தை வெளியிட உள்ள சக்தி பிலிம் ஃபேக்டரி சக்திவேல் அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம். செம எனர்ஜியா இருக்கு இந்த சாங்குக்கு. பிரஸ்கிட்டே இருந்து இருந்த வரவேற்பு, பிரஸ்கிட்டேயே ஒரு வரவேற்பு வந்துருச்சுன்னா தியேட்டர்ல என்னவா இருக்கும்ங்கிறத வந்து நினைச்சு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா அவ்வளவு பெரிய சந்தோஷம். ஒவ்வொரு படத்தையும் வந்து என்னன்னா பிரஸ் பார்க்கும் பொழுது ஒரு தராசு வச்சுட்டே பார்ப்பாங்க, அது ஒரு வேலையாவே பார்ப்பாங்க. எனக்கு நான் நினைச்சது உண்டு, என்னைக்காச்சும் வந்து பிரஸ் சந்தோஷப்படுத்துற மாதிரி, அது என்டர்டைன்மெண்ட் தானே, அவங்களுக்கும் அது ஒரு என்டர்டைன்மெண்டா மாறாதா அப்படின்னு எல்லாம் சில பிரஸ் மீட் நினைச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரஸ் மீட்டே ஒரு ட்ரெய்லரையும் சாங்கையும் வந்து என்டர்டைன்மெண்டா பார்த்தாங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. அதுல ஹைலைட்டான விஷயம், ஒரு சாங்குக்கு ஒன்ஸ் மோர் கேட்டாங்க. அதுல எனக்கு அதெல்லாம் விட ரொம்ப ஹைலைட்டா இருந்தது, ஒரு சகோதரி கடைசியா ஒன்ஸ் மோர் அப்படின்னாங்க பாருங்க, அதுதான் வந்து பயங்கர ஹைலைட்டா இருந்துச்சு. இதை விட ஒரு படத்தோட வெற்றியை வந்து வேற எதுவுமே, ஏன்னா ஒரு பிரஸ் வந்து இன்னைக்கு வந்து பல லட்சம் பேருக்கு சமம். ஒரு பிரஸ்ல இருந்து இங்க 200 பிரஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் இங்க உட்கார்ந்து இருக்க ஒவ்வொருத்தரும் பல லட்சம் பேருக்கு சமம். எனக்கு தெரிஞ்சு இந்த பல லட்சம் பேரோட வாழ்த்துக்களோட அவங்களையும் என்டர்டெயின் பண்ண ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங்கோட சார் மிகப்பெரிய வெற்றி வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் இந்த சாங் பார்த்துட்டு இருக்கும்போது, கட்டிப்பிடி சாங் பார்த்துட்டு இருக்கும்போது விஜய் சார் வந்து அரசியல்லாம் வச்சிருக்காரு, அரசியல்ல வந்துட்டாரு. நான் வந்து கோரிக்கை கொடுக்கணும்னு நினைச்சேன் மும்தாஜ் மேம்க்கு. தமிழ்நாடுல இந்தியாவோட எந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னாலும் குஷியோட ரீரிலீஸ்ல ஃபர்ஸ்ட் ஷோ வந்து தியேட்டர்ல பாருங்க. உங்க லைஃப்ல அப்படி ஒரு சந்தோஷத்தை அடைய மாட்டீங்க. அந்த அளவுக்கு
பொதுமக்களால கொண்டாடப்படக்கூடிய ஒரு பாட்டா இருக்க போகுது. ஏன்னா இங்க பிரஸ்ஸே அந்த பாட்டை ஒன்ஸ் மோர் கேட்டுட்டாங்க. அதை விட வந்து இதுக்கு வந்து வேற எதுவுமே சொல்ல வேண்டியது இல்லை. எனக்கு சும்மாவே வந்து எஸ் ஜே சூர்யா சார்னாலே ஒரு எனர்ஜி தான். ஒரு ஆஸ் பவர்ல சொல்ற மாதிரி எஸ் ஜே சூர்யா சார் பவர்ல சொல்லலாம். இதுல கட்டிப்பிடிட்டா சாங்ல பாத்தீங்கன்னா இடையில ஹார்ஸோட சவுண்டு மிக்ஸ் பண்ணி வருது. எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு. எஸ் ஜே சூர்யா நான் அதான் கேட்டுட்டு இருந்தேன். சார் இன்னைக்கே இந்த எனர்ஜினா 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாங் பண்ணும்போது நீங்க என்ன எனர்ஜில இருந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரிதான் சார்ட்ட கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம். எஸ் ஜே சூர்யா சார் சொல்லிட்டு இருப்பாரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே, சார் இப்ப இல்ல ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி பேசும்பொழுது ஒரு ஆர்டிஸ்டா ஒரு கலக்குவேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இவ்வளவு கான்பிடண்டா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து இந்தியா பூரா கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகர் எஸ் ஜே சூர்யா அப்படின்ற ஒரு பேர் போடும்போது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சின்ன ஊர் குக்கிராமங்கள்ல வரைக்கும் கைத்தட்டல் கேட்குது. இந்தியா முழுதும் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு நடிகர். யாரா இருந்தாலும் என்னன்னா அது கம்ஃபர்ட் ஜோன்ல ஜாலியா ஒரு நடிகரா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவரை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. சார் செம்ம பீக்ல நடிச்சுக்கிட்டு இருக்கேன், டைரக்டரா வந்து ஒரு அடிப்பேன் சார் அப்படின்னாரு அவரோட ஸ்டைல்ல. அதுக்கான முன்னோட்டம்னு நினைக்கிறேன். எஸ் ஜே சூர்யா சாரை வந்து ஆர்டிஸ்ட்ல இருந்து திருப்பி வந்து ஒரு டைரக்டரா வந்து நம்ம திருப்பி பாக்குறதுக்கான முன்னோட்டம்னு நினைக்கிறேன் இந்த குஷியோட ரீ ரிலீஸ். ஏஎம் ரத்னம் சார் சொல்ல வேண்டியதில்லை. நான் மதிக்கும் மிகப்பெரிய தயாரிப்பாளர். ஒரு இசையில இளையராஜா சார் சொல்லணும்னா தயாரிப்பாளர்ல நான் ஏஎம் ரத்னம் சாரை சொல்லுவேன். அவரை விட ஒரு பேஷனா, அவரை விட ஒரு டெடிகேஷனா, அவரை விட ஒரு கான்பிடண்டா ஒரு ப்ராஜெக்டை எடுத்துக்கொண்டு போய் எப்படி வந்து அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்தியன் பண்ணியிருப்பாரு அப்படின்னா இப்ப நினைச்சாலும் இது அவர் ஏதோ வந்து 1-2 ஹிட் கொடுக்கல, கொடுத்தது எல்லாமே ஹிட். இந்தியன் ரன், தூளு, கில்லி, குஷி, அவரோட ஹிட் லிஸ்ட் எடுத்துட்டு போனீங்கன்னா இது இங்க மட்டும் இல்ல, தமிழ், தெலுங்கு. பேசிக்கா வந்து சார் ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாரு, ஒரு ப்ரொடியூசருங்கிறது வந்து வெறும் ப்ராஜெக்ட் அசம்பிளரா இருக்க கூடாது, மேக்கரா இருக்கணும் அப்படிம்பாரு. ரியல் மேக்கர். எத்தனையோ தமிழ் படங்களை கொண்டு போய் ஆந்திரால இருந்து உள்ள படங்களை வந்து இங்க தமிழ்லையும் எடுத்துட்டு வந்து, தமிழ் படங்களை விட தெலுங்குல வந்து அவர் எழுதின சாங் வந்து தமிழ்ல ஹிட் ஆனதை விட அதிகமான ஹிட் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஹிந்தி வரைக்கும் போய் பெரிய லெவல்ல கொடி நாட்டிட்டு வந்த ஒரு தயாரிப்பாளர். அந்த தயாரிப்பாளரோட ஒவ்வொரு, இப்ப நான் கில்லி ரிலீஸ் பண்ணோம், கில்லி வந்து ஆல் இண்டியா லெவல்ல ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணுச்சு. ரீ ரிலீஸ்ல வந்து அந்த படத்தை வந்து டச் பண்ண முடியுமா அப்படின்னு அண்ணாந்து பாக்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை கொடுத்துச்சு. நம்ம ரிலீஸ் பண்ண ஒவ்வொரு தியேட்டருமே வந்து திருவிழா மாதிரி கொண்டாடப்பட்டுச்சு. எனக்கு தெரியும் அந்த 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 ரிலீஸுக்கு ரத்னம் சார், நான் கில்லியோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ்ல நான் இருந்திருக்கேன். அந்த கில்லி படத்தோட ரிலீஸ்க்கு ரத்னம் சாரோட எஃபர்ட் என்ன, எந்த அளவு கான்பிடென்ட்டோட அவ்வளோ பெரிய பட்ஜெட்ல அன்னைக்கு அந்த படத்தை பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். அந்த படத்தோட வெற்றி அன்னைக்கு அவருக்கு கிடைச்சதை விட, சாருக்கு கிடைச்சதை விட இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து திருப்பி அது வந்து பண்ணுதுன்னா, என்னைக்கும் நம்ம பண்ண உழைப்பு, நம்மளோட டெடிகேஷன் ஒழுங்கா இருந்துச்சுன்னா நமக்கான சன்மானமோ வெற்றியோ அது வந்து கிடைச்சே தீரும் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி அடுத்ததா வந்து குஷியை கொண்டாந்து ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ணா எனக்கு வந்து என்னன்னா, ரிலீஸ் படங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருப்பேன். ரிலீஸ் படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து வாழ்த்து சொல்லுவாங்க, இந்த படம் எடுத்திருக்கேன் நல்ல படம் அப்படின்லாம். நான் எனக்கு என்ன மாதிரி எனக்கு வாழ்த்துக்கள் வருமோ அதை விட பல மடங்கு கில்லிக்கும், அதை விட அதிகமா குஷிக்கும் எனக்கு வந்துச்சு. எனக்கு அப்பவே வந்து அதோட சக்சஸோட மீட்டர் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி தான் இது வந்து என்னன்னா, ஒரு காலம் கடந்த ஒரு படமாவே நிக்குது. ஒரு குஷியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2000ல சொல்லும் போது சொல்லுவாங்க கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்றேன் 2025 இயர்ஸ் கழிச்சும் இது கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிமா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு உள்ள 2K கிட்ஸ், 10G கிட்ஸ் யாரு பார்த்தாலும்
அவங்களாலையும் இந்த படத்தை வந்து ஒரு 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 ஈகோவையோ அல்லது ஒரு அடம்பிடிச்ச கழுதையோ அவ்வளவு அழகா ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா எங்களுக்கு என்ன ஆசைன்னா, நிறைய இடத்துல வந்து மகளிருக்கான பிரத்யேக ஷோ போடணுன்ற மாதிரி ஆசைப்படுறோம். FDFSல வந்து மகளிர் ஷோ போடணுங்கிறதே வந்து எங்களோட பிளான். அது என்ன மாதிரி ரெக்யர்மெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பூரா, ஏன்னா இது ஒரு செலிப்ரேஷனா, ஒரு என்டர்டெயின்மெண்டா, கொண்டாட்டம். அதாவது என்னன்னா, திருவிழாக்களே கொண்டாட்டம் தானே. நம்மெல்லாம் வந்து என்னன்னா, நம்மளோட மூதாதையர்கள் நம்ம எல்லாம் வந்து திருவிழாவிலே வாழ்ந்தோம். கூடி கொண்டாட்டமா சந்தோஷமா இருந்த நம்ம தானே. இன்னைக்கு நிறைய 2K கிட்ஸ்லயும் ஜென்சி கிட்ஸுக்கும் வந்து அவங்களோட படிப்பு விஷயமாகவும் அவங்களோட பிள்ளைங்களோட படிப்பு, அப்பாக்களோட வேலை சார்ந்து அது மாதிரி திருவிழாக்களை எல்லாம் அட்டன் பண்ண முடியாம இருந்திருக்கும். திருவிழாவை மிஸ் பண்ணீங்கன்னா குஷி ரீரிலீஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அது ஒரு மினி திருவிழா மாதிரி தான் அந்த தியேட்டர்ல. நீங்க ஒரு கான்செப்ட் மாதிரி இருக்கும். அப்படிதான் நாங்க எங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா இடத்துல இருந்து வரக்கூடிய வரவேற்பும் அப்படிதான் இருக்கு. இப்போ இந்த சாங் வந்து சமுதாயத்துல ஏற்படுத்தின இம்பாக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாங்காவே இப்ப எனக்கு என்னன்னா, பாப்பு ஒரு பொண்ணு ஒண்ணுதான் பார்த்தேங்கிறது வந்து பாப்புங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச வரி. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் இப்ப எனக்கு சினிமாவுக்கு சம்பந்தம் இல்லை. என்னோட அண்ணன் பையனை வந்து நான் வந்து குட்டி பையனா பிறந்தப்ப வந்து பாப்புன்னு கூப்பிட்டேன். அவன் கொஞ்சம் பெரிய பையனா போனதுக்கு பிறகு அவனை பாப்புன்னு கூப்பிடுவேன். அது வந்து பாப்பு பாட்டோட இம்பாக்ட். இதை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அர்ஷத் பக்கத்துல இருந்துட்டு சொல்லிட்டு இருந்தா, என்னோட அத்தை பொண்ணு அவங்க இப்ப வந்து MBBS முடிச்சிருக்காங்க, அமுதர்ஷினின்னு. அவங்க வந்து அரௌண்ட் 2000ல பிறந்திருப்பாங்க போல. அந்த வீட்டுல அவங்களுக்கு நிக் நேம் பாப்பு. இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க டாக்டர் ஆயிட்டாங்க, வீட்டுல வந்து பாப்பு வந்தாங்க போனாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது என்னன்னா, ஒரு இசையா இருக்கட்டும், ஒரு கிரியேட்டிவா இருக்கட்டும், அது மக்கள் மத்தியில என்ன மாதிரி வந்து அதுக்கான லைஃப் அது தேடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மக்களோட ரொம்ப இணக்கமா இருக்கும் பொழுது, மக்களை மகிழ்ச்சிப்படுத்தும் பொழுது, அப்பதான் அது வந்து அவ்வளவு நெருக்கமா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு விஷயமா இருக்கும். குஷி நிறைய வெற்றிகளை பார்த்துருக்குது. 175 days வந்து பல திரையரங்கங்கள்ல ஓடுனது. 100 days எத்தனை தியேட்டர், அது எடுத்து போடும்பொழுது தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவான ஆட்கள். நான் ரீரிலீஸ்னு போட்டதுக்கு பிறகு அதுக்கு கீழே அழகா டேட்டா எடுத்து போட்டிருந்தாங்க. அது 50 நாள் வந்து எத்தனை தியேட்டர்ல வந்து ஓடிச்சு, 100 நாள் எத்தனை தியேட்டர்ல ஓடிச்சு, 150 நாள் எத்தனை தியேட்டர்ல ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எனர்ஜியை நம்மளை வந்து இன்னொரு மடங்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜியா ஒர்க் பண்ண முடியுது. எங்களால என்ன பண்ண முடியுதுன்னா, இதுக்கான ஒரு ரிலீஸ் படத்துக்கு வந்து நிறைய எக்கச்சக்க மெட்டீரியல் கிடைச்சிரும். இதுக்கான மெட்டீரியலை வந்து நாங்க கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா என்னன்னா, ஒரு சின்ன மெட்டீரியல் நாங்க வந்து இந்த குஷியோட ரீரிலீஸ் பத்தி நாங்க ரிலீஸ் பண்றோம்னா அதுக்கு தரக்கூடிய வரவேற்பு இருக்குல்ல, எங்களை மேல ஒர்க் பண்ண வைக்குது. அதை வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து அவ்வளவு அழகா சோசியல் மீடியால ரிசீவ் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ரிலீஸ் பத்தின ஐடியா ப்ராப்பரா இருக்குது. இந்த படத்தை இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுங்க, எங்களுக்கு இத்தனை தியேட்டர்ல போட்டா போதும், இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுங்கிற மாதிரி எல்லாம் வந்து பண்றாங்க. எனக்கு வந்து என்னன்னா, அவங்க வந்து வேற துறையில இருப்பாங்க. வேற துறையில இருந்தா கூட ஒரு சினிமா துறை சார்ந்த ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நுணுக்கமா வந்து கவனிக்கிறாங்க. அவங்க ஃபேன்ஸாவே காலகாலமா இருந்ததுனால ஒரு படம் அது வெளியீடு எப்படி இருக்கணும், ஒரு ரீரிலீஸ் வெளியீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு இருக்கிறது வந்து செம்ம எனர்ஜியா இருக்கு. நாங்க வந்து ஒரு குஷி ரீரிலீஸ் பண்றத மிகப்பெரிய ப்ரைடா செம சந்தோஷமா எடுத்து நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா எனக்கு வந்து என்னன்னா, இன்னைக்கு பிரஸ் மீட்ல பிரஸோட எனர்ஜி லெவல்ல 20% ஆடியன்ஸ் கிட்ட இருந்துச்சுனாலே பல கோடி ரூபாய் வருமானம் சார் ரத்னம் சாருக்கு இன்னைக்கு சொல்லிடுறேன். நன்றி. இப்போ பார்ட் 2 ட்ரெண்ட் போகுது நடக்குது இப்போ இந்தியாவில். ஸோ குஷி பார்ட் 2 பண்ணலாம் எனக்கு தோணுச்சு.
அது யார் நடிக்கிறாங்களோ, விஜய் சார் பையனை நடிக்கிறாரு, விஜய் சாரே நடிக்கிறாரு, வேற யாராவது யார் நடிச்சாலும் பார்ட் 2 போட்டாலே அதுக்கு பிராண்ட். இப்ப எல்லாமே பார்ட் 2, ஹிந்தியில எல்லாமே பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 2 போகுது. என் படங்கள் எல்லாமே மேபி ரன் 2, குஷி 2, கில்லி 2 எல்லாமே பார்ட் 2 படம் எல்லாமே ஹிட் படங்களா நினச்சோம். ஸோ அதில் மெயின் வந்து லவ் ஸ்டோரி என்டர்டைன்மெண்ட் குஷி பார்ட் 2 பண்ணலான்னு இருக்கு. சூர்யா நினைச்சா மேபி பண்ணலாம். ஓகே, இந்த சந்தர்ப்பத்தில் ஏன்னா இந்த படம் முடிந்த பிறகு சூர்யா என்ன பண்ணாருன்னா வைரமஸ் சாருக்கு படம் போட்டு காமிச்சாரு. அப்போ ப்ரொடியூசர் ஃபோன் பண்ண சொன்னார். அவர் எப்படி ஒரு சின்ன யுகோ ப்ராப்ளம், ஒரு தின் லைன் இவ்வளோ செலவு பண்ணி எப்படி ப்ரொடியூசர் எடுத்தார், முதல்ல அவர் தைரியத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு சூர்யா சொன்னார். ஸோ அந்த மாதிரி நம்ம காலகட்டத்தில் இந்த சப்ஜெக்ட் இந்த மாதிரி டைரக்டர் டிசைட் பண்ணால் அதை நம்பி போகிறேன்னு சொல்லி இப்படி பண்ணியிருக்கோம். அது இது வரைக்கும் நீங்கள் ரசிகர் லெவலில் வரைக்கும் இந்த படம் அமைஞ்சிருக்கு. அதுக்கு சூர்யாவுடைய உழைப்பு, அது இல்லாம அவர் என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்காரு. சூர்யாவோட ஒரு மூமெண்ட், ஒரு இன்ச்சு, ஒரு எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அது எல்லாமே இதுல தெரியுது. பார்ட் 2 பண்ணுவோம் சூர்யா. சார் மேபி சூர்யா சாரே நடிக்கிறேன்னு கூட சொல்லுவாங்க சார், வாய்ப்பு இருக்கு சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். அன்பென்றும் அறிவென்றும் பல மலர்கள் பூத்து குலுங்கும் மலர்களாக ஊரும் சினிமா உலகம் தினம் கொண்டாடும் கலைஞன், மனிதன் சிரிப்பில் நடிப்பில் ரசிகர்களின் இதயத்தை மகிழ்வித்து இடம் பிடித்த எனர்ஜி பூஸ்டர் SJ சூர்யா குஷி பட இயக்குனர் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். மாலை வணக்கம்ங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி உங்களை சந்திக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா ரீசெண்டா ரிலீஸ் இல்லாம இருந்தனால இப்ப இதே ஒரு சாக்கா வச்சு உங்களை எல்லாம் செஞ்சதுல எனக்கு ஃபர்ஸ்ட் சந்தோஷம் அது எனக்கு முதல்ல. அப்புறம் நல்ல ஒரு மாலை. குஷி படத்துக்கு நீங்க பிரஸ்லயே உள்ள ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா தியேட்டர் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதுவும் இன்னைக்கு இளைய தளபதியை திருப்பி பாக்குறது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருப்பி ரொம்ப ஏன்னா we are missing that space இல்ல. ரொம்ப ரொம்ப கியூட்டா ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஜோதிகா மேடம் அவங்களுமே சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் திருப்பி நினைச்சு பார்க்கும்போது ஆக்சுவலா என்னன்னாங்க, ஒரு இந்த படத்தினுடைய கதையை நான் சொல்லும் பொழுது நான் ஒரு 2.5 மணி நேரம் சொல்லுவேன். நான் ரத்ன சார் நான் தான் போனோம் விஜய் சாரை பார்க்கறதுக்கு. அப்போ நம்ம படம் சொல்லும் பொழுதே நம்ம மைண்ட்ல படத்தை பார்த்துறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீனை ஒன்னொன்னா ஷூட் பண்ணும்பொழுது நம்ம ஷூட் பண்ணி ஒரு சீனை வந்து நாங்க வந்து 1 lakh டைம் பார்ப்போம். ஏன்னா எடிட்டிங்ல, அது டிஸ்கஷன்ல, மியூசிக் டைரக்டருக்கு கதை சொல்லும் பொழுது, அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு கதை சொல்லும் பொழுது, டைரக்டர் அந்த சினிமாட்டோகிராஃபருக்கு கதை சொல்லும் பொழுது, ஃபைட் மாஸ்டர் கதை சொல்லும் பொழுது, எடுத்த சீனை எடிட் பண்ணும்பொழுது, விஜயன் சாரோட உட்காந்து ரஷ் பார்க்கும்போது ஒவ்வொரு டைம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு சீனையும் நாங்க வந்து மிக்சிங் எல்லாத்துலயும் பார்த்தோம். ஃபைனல் ட்ரிமிங் மிக்சிங் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh டைம் வந்து ஒரு சீனை நாங்க கோத்ரூ பண்றோம் அந்த மைண்ட்ல. ஸோ அப்போ பார்த்து இருக்கும்பொழுது படம் ரிலீஸ் ஆகுறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த டைரக்டருக்கு இந்த படம் வந்து என்னது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதுவே மறந்துடும். அந்த அளவுக்கு நாங்க நம்மாயிடுவோம். ஏன்னா ஒரு 100 தடவை பார்த்த ஒரு சீனால நம்மாயிடுவோம். அதனால அதுக்கப்புறம் தியேட்டர்ல ஆடியன்ஸோடு போய் ஆடியன்ஸ் ரசிக்கிறதும் கை தட்டுறதையும் பார்த்து ஓ பரவாயில்ல நம்ம நினைச்சது கரெக்டா இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடிஞ்ச வழியாக ஒரு ஆடியன்ஸா நான் ஒரு மேக்கர் வந்து அந்த படத்தை என்ஜாய் பண்ணவே முடியாது. ஒரு ஆடியன்ஸ், ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஃப்ரெஷ் மைண்ட்ல வருவாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு ஆடியன்ஸா ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆடியன்ஸா இந்த சாங்கை பார்த்தேங்க, இந்த படத்தை ரியலா நான் என்ஜாய் பண்ணேன். உண்மை அப்போ ஆடியன்ஸ் எவ்வளவு என்ஜாய் பண்ணிருப்பாங்கல்ல அப்படின்றது எனக்கு இன்னைக்கு ஃபீல் ஆச்சு உண்மையாவே. ஏன்னா 20 இயர்ஸ் ஆச்சு இல்லையா. ஸோ அவ்வளவு கேப் விட்டு இந்த படத்தை பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு பரவசம் ஒண்ணு உண்டாகுது மனசுக்கு. அப்பதான் நான் நினைச்சேன், இப்ப அந்த மைண்ட்ல இன்னைக்கு நான் ஒரு டேக்காவா எடுத்துக்கிறேன்னா, கில்லர்ல இதுல இருந்து கொஞ்சம் கூட குறையாம, என்டர்டைன்மெண்ட் குறையாம இதே எனர்ஜியோட இதே இருக்கணும், அதை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு ஒரு ரிஃப்ரெஷிங் மொமெண்டா இருந்துச்சு இன்னைக்கு இந்த ஷோ. மேபி இந்த ரிலீஸே வந்து எனக்கு ஒரு ரிஃப்ரெஷிங் மொமெண்டா இருக்க போகுது கண்டிப்பா. அது இல்லாம கட்டிப்புடுறா சாக்குறீங்க, இங்கே 3 தடவை ஒன்ஸ் மாதிரி கேட்குறீங்க. என்ன ஒரு அதுல என்னன்னா ஒரு கிளாமர் சாங் தான். ஆனா அதுல ஏன் அவ்வளவு ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாட் ஓன்லி அந்த சாங்ல வந்து அந்த மெலடி வந்து ஒரு ஸ்வீட்டான மெலடிங்க. அது ஒரு
ஒரு பழைய பாட்டு உண்டு, செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள். அந்த பாட்டுதான் தேவாசாட்ட சொல்லி இது இப்படி இப்படி மாத்தலாம் சார் சொல்லி செந்தமிழ் தேன் மொழியாள் கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா. ஏன் உங்களுக்கு எத்தனையோ ஒரு ஒரு கிளாமர் சாங் வந்திருக்கு, ஆனா ஏன் உங்களுக்கு அது இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது ஒரு அருமையான ஒரு பொயட்டிக் சாங். அது அந்த பொயட்டிக்கான ஒரு சாங்ல இருந்து எடுத்த மெலடின்றதுனால அந்த மெலடி வந்து அப்படி உள்ள புகுது, ஆடியன்ஸுக்குள்ள அப்படி புகுது. அது ஒரு 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 வார்ம் ஃபீல் ஒன்று கிரியேட் பண்ணுது. அது வைரமுத்து சாரோட லிரிக் ஆகட்டும், மும்தாஜினுடைய இதாகட்டும், அந்த டான்ஸ் மாஸ்டர் தாரா மாஸ்டர் அவங்களோடதாகட்டும், இளைய தளபதி அதுல அப்படி உள்ள புகுந்தவர் அவர் பண்ண ஒரு ஒரு எனர்ஜி ஆகட்டும், எல்லாமே சூப்பர். அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்குது. நாட் ஓன்லி தட் சாங், மொட்டு ஒன்று மலர்ந்தது லிரிக்கு டியூன் போட்டார் தேவா சார். இந்த லிரிக் சார், இந்த வழக்கமா டியூன் போட போவாங்க, போனோடனே தேவா சார் வந்து சார் என்ன பண்ணலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இந்த இடம் வந்து நம்ம வந்து ஒரு லிரிக்கை கொடுக்குறேன், நீங்க டியூனுக்கு லிரிக் இல்லை சார், இந்த இடம் லிரிக்கை தரோம், நீங்க அதுக்கு டியூன் போடணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன லிரிக் சார்? வைரமுத்து சார் ஒரு லிரிக் வச்சிருந்தார். மொட்டு ஒன்று மலர்ந்திடம் மறுக்கும், முட்டும் தென்றல் அதை மெல்ல திறக்கும், இது மலரின் தோல்வியா இல்லை காற்றின் வெற்றியா, கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிடக்கும், சின்ன ஒளி தட்டி தட்டி எழுப்பும், இது கல்லின் தோல்வியா இல்லை ஒளியின் வெற்றியா அப்படின்னு அவர் சொல்லும் போதே அவர் அப்படி ஒரு பொயட்டிக்கான ஒரு 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 பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கக்கூடிய சண்டை என்பது, அந்த ஊடல் என்பது, ஊடலுக்கு இதை விட சிறந்த வரிகள் போடவே முடியாது. மேகம் என்பது மலை முடிச்சு காட்டு முட்டினால் அவிழ்ந்து கொள்ளும், காதல் என்பது இரு மனம் முடிச்சு கண்கள் முட்டினால் சேர்ந்து கொள்ளும். அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைன்ஸ் இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து நான் தேவா சார்ட்ட கேட்டேன், இந்த பழைய பாட்டுக்கு இல்லையா, மொட்டு சிட்டுக்குருவி அந்த மாதிரி வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். தேவா சார் ரொம்ப அழகா அந்த டியூனை போட்டு கொடுத்தாரு. அமைந்தது சார், இந்த படத்திற்கு அனைத்தும் அமைந்தது. இந்த படத்துக்கு விஜய் சார்ட்ட போய் கதை சொல்லும் பொழுது அமைதியா கேட்டதும், அவர் கேட்டு முடிச்சோடனே அவர் பெரிய ரியாக்டே பண்ணல. ஒருவேளை அவருக்கு பிடிக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டேன். ரத்னம் சாரை பார்த்தேன், என்ன சார் ஒரு மாதிரி அமைதியா இருக்காரு. விஜய் சார் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வேணா வேற கதை சொல்றேன் அப்படின்னு. ஏன் நல்லா இருக்கேன் இதே பண்ணுவோம் அப்படின்னாரு. ஓ இதுக்கு ஏங்க நல்லா இருக்குன்றதுக்கு இதான் ரியாக்ஷனா, நமக்கெல்லாம் கொஞ்சம் வைப்பு கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பிரமாதம். ஆமா, அப்படி ஒரு பிரமாதமான ஒரு அனுபவம். ரத்னம் சாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர். அவர் டாபிக் வர்றதுக்கு முன்னாடி நான் 2 பேரை பத்தி சொல்லி ஆகணும். ஒண்ணு மறைந்த அமரர் ஒளிப்பதிவாளர் ஜீவா சார் வந்து நீங்க இந்த படத்துக்கு இப்படி ஒரு அருமையான விஷுவல்ஸை கொடுத்திருக்காருன்னு சொல்லி சொன்னா டெஃபினட்டா அவர் இந்த ஒரு கணத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன். அதுக்கப்புறம் அந்த படத்துல வந்து நல்ல ஒரு வைபு கொடுத்த விவேக் சார், அந்த அவர் இந்த படத்துக்கு பண்ண ஒரு கான்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து மக்களுக்கு அவ்வளவு ஈஸியா அதை பண்ணி உள்ளுக்குள்ள நல்லா அவங்கள சீன் கதையா போகும்போது நடுவில் அவர் மாதிரியான சீன் வந்து கொடுக்குற ரிலீஃப் வந்து அடுத்து அந்த கதையை ஃபாலோ பண்றதுக்கு அது கொடுத்த ஒரு எனர்ஜி என்பது மிகச்சிறந்த ஒரு எனர்ஜி. எல்லாமே அந்த மாதிரி ரத்னம் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர். இன்னைக்கு வந்து அவர் பார்த்தீங்கன்னா அவர் காசு வந்து அவர் இந்த படத்துக்கு நீங்க ஆடியன்ஸா நீங்க எவ்வளவு காசு அவருக்கு கொடுத்தாலும் அது வந்து தகும், அது வந்து பத்தாது. ஏன்னா அவ்வளவு செலவழிச்சிருக்காரு இந்த இண்டஸ்ட்ரிக்கு. அவர் தன்னுடைய பெரும்பான்மையான வாழ்க்கை இந்த இண்டஸ்ட்ரிக்கு அவர் செலவழிச்சிருக்காரு. எத்தனை இயக்குநர்களுக்கு வாழ்க்கை, எத்தனை மியூசிக் டைரக்டருக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்காரு, என்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு குஷி ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. இன்னைக்கு வந்து நான் தெலுங்குல நடிக்கிறேன் அதெல்லாம் சொல்லி வந்தாலும் இன்னைக்கு நான் போகும்போது நான் தெலுங்குல எனக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அந்த குஷி தெலுங்குல எடுத்தது. கண்டிப்பா அதுக்கு வந்து நான் ரத்னம் சாருக்கு என்னைக்குமே நான் நன்றி சொல்லுவேன். டெஃபினட்டா ஒரு சிறந்த ஒரு கேட்டை ஓபன் பண்ணி கொடுத்து என்னுடைய கலை தீனிக்கு வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு படமாக இந்த குஷி அமைந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் என்னைக்குமே வந்து டைரக்டர் ஆகணும்னு இண்டஸ்ட்ரிக்கு வரவே இல்லை.
நான் வந்து நடிகனானு வந்ததுனால அவங்களுக்கே தெரியும். பட் அதனால தான் அதுக்கப்புறம் நான் டைரக்ஷன் நிப்பாட்டிட்டு ஆக்டிங்ல நியூ அண்ட் வேற எப்படி போயிட்டது. பட் இப்போ நான் திரும்பி பார்க்கும் பொழுது இதுல இவ்வளவு அதான் சொல்ல ஆடியன்ஸா நான் இன்னைக்கு ஆடியன்ஸா இந்த சின்ன ட்ரெய்லரையும் இந்த 2 சாமியுமே ரசிச்சேன். அப்போ கண்டிப்பா படம் எவ்வளவு ஒரு எனர்ஜியோட வந்திருக்குன்னு பார்க்கணும். இது ஒன்னே என்னன்னா சார், பிளெஸிங் தான் சார். இது அவ்வளோ ஒரு நல்ல அமைந்த பிளெஸிங். அன்னைக்கு பத்திரிகையாளர்கள் நீங்க கொடுத்த அன்பும் அந்த இன்னைக்கு அது அந்த பிரஸ்ல அன்னைக்கு நான் சந்தித்தவங்க எல்லாம் இன்னைக்கு அப்படியே பாக்குற எல்லாரையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு புதுசான ஆளுங்களும் வந்திருக்காங்க. ஸோ குஷி மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்க போது தியேட்டர்ல. அப்படி இல்லாம இன்னைக்கு ஆண்ட்ரூ சார் கூட வந்தாரு, என்னை பார்க்க ஆபீஸ்க்கு வந்தாரு. வந்தவொடனே அவரும் ஆண்ட்ரூ சார் வந்து அதுல வந்து இப்போ என்னை வச்சு வதந்தின்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணாரு. அது நல்லா ரீச் ஆச்சு பிரைம்ல. அதுக்கப்புறம் கொலைகாரன் டைரக்டர் என்னுடைய அசிஸ்டன்ட் அவரு. ஸோ வாலில இருந்து என் கூட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணாரு. சரி வந்தாரு, சார் வாங்க சார் குஷி தான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரீரிலீஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்னு நினைக்கிறேன் இல்ல, ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட். அதுவே ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட் தான் இது. ஒரு அதுக்கு வச்சிருக்கேன். ஓ சூப்பர் 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 சூப்பர். அதுவும் சூப்பர் படம் தான். அதனால சந்தோஷம். எனவே சக்தி சார் வந்து சக்தி பிலிம் ஃபேக்டரி அதுல ரிலீஸ் பண்றாரு. அவருடைய இதுல உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். டெஃபினட்டா அது வந்து என்னன்னா அவர் வந்து ஜஸ்ட் அவர் இங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா மட்டும் தொடல, அவர் ஒரு ஃபேன் பாயா, ஒரு லவர் பாயா அவர் வந்து இந்த படத்தை குஷி அவர் வந்து எங்களோட மனசுல இருந்து சந்தோஷமா அவர் எடுத்துக்கொண்டு வந்திருக்காரு. அதை ஐ கேன் ஃபீல் இட் சார். அது உங்களுடைய எனர்ஜி என்னால ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நம்ம குஷி படத்துடைய பைனான்சியர் ரமேஷ் சாருடைய ஃப்ரெண்டு நம்ம முருகன் சார், அவரும் இங்க வந்திருக்காரு. அவரும் தயாரிப்பாளர். ஸோ இண்டஸ்ட்ரியில எவ்வளவு வளர்ச்சிகள், எத்தனையோ பேருக்கு ஒரு பாதையாக இருந்த குஷி. நமக்குமே இன்னைக்கு இது ஒரு ரீஃப்ரெஷிங்கா பார்க்கும்போது இனிமே இந்த மாதிரி நல்ல மக்களுக்கு வந்து அந்த சாங்ஸ், அந்த எனர்ஜியான சாங்ஸ், அதெல்லாம் மேகம் கருக்குது அந்த பாட்டு எல்லாமே ஸோ மக்கள் பயங்கரமா என்ஜாய் பண்ண போறாங்க. டெஃபினட்டா எவர் கிரீன் மூவி குஷி. அது இறைவன் கொடுத்த ஒரு வரம், இறைவன் கொடுத்த ஒரு அமைப்பு, நல்ல நல்ல விஷயங்களாக சேர்ந்து அமைந்தது. அப்படி ஒரு அமைப்பு வந்து ரொம்ப ரேரா தான் அமையும். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படிங்கறதுனால நல்லா பாடுவீங்க. இந்த குஷி படத்துல வந்து சார் கட்டிப்பிடி சாங் வந்து எடுக்கும் போதே இவ்வளவு ஹிட் ஆகும்னு நினைச்சீங்களா? அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆக்சுவலா இல்ல சாங் வந்து எப்பவுமே வந்து அந்த ரெக்கார்டிங்லயே தெரிஞ்சிடும். அது ஒரு வைப் வந்துடும் அந்த ரெக்கார்டிங்ல. ஏன்னா எதுவுமே மனசுக்கு உள்ள ஹிட் ஆகாம, உள்ள எனர்ஜி ஏத்தாம ஒரு விஷயத்த நாங்க பண்றதே கிடையாது. சோ அதான் சொல்றேனே, அந்த கிரியேட்டிங் ஏரியால தான் நாங்க என்ஜாய் பண்றது. அது மொத்தமா ப்ராடக்டா வந்து நிக்கும் பொழுது ஒரு நாள் என்ஜாய் பண்ணுவோம். ஒரு நாள்ல நம்ம முகத்தையே கண்ணாடியில பார்க்கும்போது ஒரு தடவை சூர்யா நீ ரொம்ப அழகா இருக்கடா அப்படின்னு தோணும். ஒரு நாள் என்ன இவ்வளவு கேவலமா இருக்கும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி அது வந்து உணர்வுகள் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா நான் உண்மையாவே சொல்றேன், நான் இன்னைக்கு ஆடியன்ஸா தான் குஷி என்ஜாய் பண்ணி உட்காந்து பார்த்தேன் நான் இந்த சாங் பார்க்கும்போது. ஏன்னா நானும் டிவியில பார்த்து டிவியில வந்துருச்சு, யூடியூப்ல பாக்குறோம், நம்ம யூடியூப் சோனியில கனெக்ட் பண்ணிட்டு அப்புறம் அப்படி பாக்குறோம். அப்பமெல்லாம் அது பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இன்னும் அதோடைய டெஃபினட்டா ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லை நீங்க கேட்ட கொஸ்டின் எனக்கு புரியுது. பட் என்னன்னா இல்ல அதாவது என்னன்னா நாங்க எது பண்ணாலும் ஹிட் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை எப்பொழுதுமே உண்டு. அது என்னன்னா நமக்கு உள்ள ஹிட் ஆயிடுச்சுனாலே அது ஹிட் ஆயிடும், அவ்வளவுதாங்க. அதனால அது ஒண்ணுதான். பட் உண்மையா அன்னைக்கு என்ஜாய் பண்ணதை விட நான் இன்னைக்கு தான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதான் உண்மை. உங்க கொஸ்டினுக்கு அதான் ஆன்சர். வாங்க. 20 வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசர் இப்படி ஒரு அழகான மேடையில இருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். சந்தோஷமா இருக்கு. குஷி 2லயும் அது தொடரும் நம்புவோம். ஒரு குரூப் போட்டோ பிறகு நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஆனா மைக் அங்க வாங்கி கொடுங்க. இதெல்லாம் போயிட்டு வரட்டும்.
ஆண்ட்ரூ, நீங்க வந்து அந்த 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த விஷயங்கள், எஸ்.ஜே. சூர்யா சாரோட டைரக்ஷன் பத்தி எங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? ஞாபகத்துல வர வரைக்கும் சொல்றீங்களா கொஞ்சம்? 25 years. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆண்ட்ரூ இருந்து ஆரம்பிக்கலாம். சார் சொல்லுங்க சார், எஸ்.ஜே. சூர்யா சாரோட டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு அந்த படத்துல, கொஞ்சம் சொல்லுங்க சார். அவருடைய டைரக்ஷன் கேட்கவா வேணும். ஆக்சுவலா வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டருமே அவர் தான். அண்ட் அவர் வந்துட்டு ஆக்சுவலா ஸ்டோரி சொல்றதை கேட்கும் போதே வந்துட்டு நமக்கு ஃபுல்லா படம் வந்துட்டு கண்ணில் பார்த்த மாதிரி அந்த ஒரு தன்மை வந்துடும். ஒரு 100-150 வாட்டியாவது கதை சொல்லியிருப்பாங்க. அதுவும் சில நேரத்துல வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ரிப்பீட்டடா வச்சு கதை சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம திருப்பி திருப்பி கேட்டுட்டோமே இத்தனை வாட்டி அப்படின்ட்டு நம்ம கூட டயர்ட் ஆகும். ஆனா அவர் டயர்ட் ஆக மாட்டாரு. திருப்பி அதே எனர்ஜியில உட்கார்ந்து 4 ட்ராக் ஓபன் பண்ணோம், எஃபெக்ட்ஸ், மியூசிக் அப்படின்னு சொல்லி அந்த கிளங்கிங் கிளங் அதெல்லாம் போட்டு அப்படியே திருப்பி ஃபுல் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிருவாரு அந்த மாதிரி. அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு லிட்டரலா வந்து நாங்கெல்லாம் அப்படியே பயந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பில்லருக்கு பின்னாடி அப்படி ஒளிஞ்சுக்கிட்டு அப்படிதான் இருப்போம். வேற ஒரு லெவல்ல டெரர் அப்படி இருந்தது. இப்ப நான் அப்படியே கெட்டி பிடிச்சு ரொம்ப பாசமா அப்படி நெருக்கமா உட்கார்ந்துட்டு இருக்கேன். பட் பேக் தென் இட் யூஸ் டு பி மெமரிஸா இருந்திருக்கு. எக்ஸாக்ட்லி. எஸ்.ஜே. சூர்யா சார் 25 வருஷம் ஆனாலும் குஷி படத்துல நிறைய பேர் பேசப்படுறது, நிறைய வந்து ரசிச்சு பாக்குறது வந்து அந்த இடுப்பு சீன். அது ஐடியா எங்க வந்தது, யார் கொடுத்தா, அது இன்ஸ்பிரேஷன் என்ன, அது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஏதோ தோணுதாங்க, அந்த டைம்ல தோணுது. அதாவது என்னன்னா, இது வரைக்கும் எத்தனையோ காதல் கதைகள் வந்தாலும் எல்லா படமும் பாத்தீங்கன்னா ஒரு எல்லா லவ் சப்ஜெக்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஏழை பணக்காரன் அது பிரச்சனையா இருக்கும், பணம் பிரச்சனையா இருக்கும் அவங்களுக்கு. இல்லாட்டி குடும்ப பகை இருக்கும், 2 எதிரி குடும்பங்கள் இருக்கும், அதுல உள்ள பிள்ளைங்க 2 லவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் ப்ராப்ளம் இருக்கும், ஹிந்து முஸ்லீம், ஹிந்து கிறிஸ்டியன் இப்படின்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் காதல் கதைக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அது எதுவுமே இந்த கதையில பிரச்சனையா இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். ஏன்னா அது இட் இஸ் கோயிங் டு பி ஒன் அனதர் ஃபிலிம் அப்படின்னு ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால ஸ்பெஷலா இருக்கணும் அப்படின்னு படம். அப்ப என்ன பிரச்சனை, 2 பேருக்கும் பிரச்சனை. அவங்க தான் வெளியே வில்லனை வெளியே வைக்க வேண்டாம், உள்ளே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அதை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணுது. அப்போ அந்த சண்டை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, எடுப்ப பார்த்தியான்னு கேட்டா ஆமா இப்ப நான் பார்த்தேன், இப்ப என்ன என் கேர்ள் ஃப்ரெண்ட் இப்ப நான் பார்க்க கூடாது, ஆனா முடிஞ்சது கதை அங்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் செகண்டாவே இருக்காது. பட் ஆனா அதுக்குள்ள ஒரு சின்ன த்ரெட்டை கிரியேட் பண்ணி அப்படியே பிடிச்சி போனா இப்படி ரைட்டிங்ல போறதான் அது மாதிரி ஒரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு அந்த டைம்ல ஒரு புதுவிதமான ஒரு ரைட்டிங்கா அது அமைஞ்சுது. எனக்கு வந்து எரிக் சீகல்னு ஒரு இங்கிலீஷ் நாவல் ரைட்டர் இருக்காரு. அவருடைய லவ் ஸ்டோரி, அப்புறம் உமன் மேன் உமன் சைல்டு, அந்த சைல்டு அந்த அவங்க ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரைட்டிங் ஸ்டைல தான் நான் இதுக்கு ஃபாலோ பண்ணேன் குஷிக்கு. சார் இங்க குஷி 2க்கு இப்பயே பூஜை போட்டாரு. அது யார வச்சு எடுப்பீங்க? பாப்போங்க, அதுக்கு இது குஷி அமைது எல்லாமே இறைவன் அமைச்சு கொடுக்கறதா, அப்படியேதான் அமைஞ்சா பாத்துக்கலாம். ஐ எம் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மை ஆக்டிங் கேரியர். ஆமா இல்ல இல்ல, நான் கொஞ்சம் ஃப்ரீ பேர்ட், நான் அப்படி ஃப்ரீயாவே இருந்தேன் விட்டுருக்கேன். கண்டிப்பா பண்ணுவோம், கண்டிப்பா பண்ணுவோம். மைக் எங்க இருக்கு? எனக்கு ஒரு சின்ன ஃபீல் இருக்கு. இல்ல இல்ல இல்ல, அப்படி எனக்கு ஸ்டார்டிங்ல கேக்குறேன் சார். வந்து
ஓகே ஓகே. 2 வேர்ல்ட் லெவல் ஹீரோஸ் வந்து அஜித்துக்கு வந்து வாலி வந்து அவரோட வந்து ஒரு சாக்லேட் இமேஜ் இருந்தது. அப்போ கண்டிப்பா அது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கொடுத்து அஜித்தால இவ்வளவு டெலிவரி பண்ண எல்லாரும் அசத்து வச்சீங்க. அது உங்களோட பின்னாடி நீங்க தான் இருந்தீங்க. குஷி வந்து விஜய்க்கு வந்து ஒரு சச்சினுக்கு அப்புறம் வந்து படம் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியா ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவருடைய கேரியர்ல. அப்பதான் அந்த கிராஃப்ட் தூக்கிட்டு இருந்தது. ஆஸ் அன் ஆக்டர் நீங்க வந்து பல வெற்றிகளை பார்த்திருக்கேன் தமிழ் தெலுங்குல. ஆனா ஒரு டைரக்டரா இன்னும் சில நடிகர்களை நீங்க உருவாக்கி இருக்கலாமோன்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் இருக்கு. நீங்க அந்த ஃபீலிங்கை ஷேர் பண்ணிருக்கீங்களா? சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததான் அஜித் சார். நான் அவருக்கு கொடுக்கல, அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் அதோடைய ட்ரூத். ஸோ நமக்கு வாய்ப்பு கொடுத்தவருக்கு நான் நல்ல படம் எடுத்து கொடுத்தேன். அந்த ஒரு என்னுடைய வேலையை நான் சரிவர செய்தேன். நான் என்னைக்குமே நான் நடிகன் ஆகணும் தான் ஆசைப்பட்டேன். ஒரு ஸ்டார் ஹீரோ ஆகணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை. என்னுடைய ஆசைக்கு பார்த்தீங்கன்னா நியூ அப்போ அப்படி டச் பண்ணிட்டு அப்படி திருப்பி வந்துட்டேன். எனக்கு காலங்கள் சரியா அமைஞ்சு வரல. ஸோ நான் இயக்குனரானதே என்னை நடிகன் ஆக்குவதற்காகத்தான். ஸோ அதனால எனக்கு இன்னும் நான் நிறைய பேர் இயக்கி இருக்கலாமோ அப்படின்னு ரிலேட் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. பட் இப்போ என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் இப்போ இந்த கில்லர்ன்ற படத்தை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சூப்பர். அதனால அதுதான் அது. ஸோ எனக்கு அதுல ரிக்ரெட் எதுவும் இல்லை. ஸோ நான் கரெக்டா என்னுடைய லைஃபை நான் பிளான் பண்ணி எப்படி போறேனோ அது கரெக்டா போகுது. தேங்க்யூ ஸோ மச். சூர்யா சார் இங்க சொல்ல படத்தோட ஆடியோ லான்ச் அப்போ ஆல்பர்ட்ல நடந்தது. கரெக்ட். அஜித் சார் கலந்துட்டு வாழ்த்தினார். ஆமா. அதே மாதிரி மறுபடியும் அஜித் சார் கலந்துட்டு வாழ்த்த வாய்ப்பு இருக்கா இனிமேல்? எங்க அஜித் சார் தான் பிடிக்கவே முடியாது. அவர் ஒரு தனி உலகத்துல வாழ்றாரு இல்லையா? அண்ணா எனக்கு இந்த குஷியில எனக்கு மெயின் குஷி நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை. அத பண்ணிக்கணும். பண்ணுவோம். ஏன்னா இடுப்பு அழக எல்லா அழகும் ரசிக்க தெரிஞ்சவங்க ஒரு மனைவியின் அழக ரசிக்க தெரியாதா? பண்ணுவோம். சார் இதுல விஜய்க்கு இளைய தளபதி போட்டிருக்கீங்க, சூர்யா மேடமுக்கு இளைய நிலான்னு போட்டிருக்கீங்க பட்டம். அது யாரு கொடுத்தது? இல்ல நானா தான் கொடுத்தேன். அது ஒன்றும் அது என்ன அப்படின்னா ஒரு மூன் என்பது ஒரு அழகான ஒரு விஷயம். நமக்கு எல்லாருக்குமே ஒரு கூலா இருக்கும் இல்லையா? மூன் என்பது ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயம். அதனுடைய ஒளியை வந்து நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு வார்ம்த் கொடுக்கக்கூடிய ஒரு ஒளி. ஸோ அது வந்து ஒரு நியூ ஆக்டரா அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகும்பொழுது அவங்களுக்கு அப்படி ஒரு பேர் கொடுக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. படத்துல அதே போல ஓப்பனிங் ஷாட்டே வந்து கிளைமேக்ஸை காமிட்டிருப்பீங்க. ஆமா. பழைய படங்கள் சில படங்களை காட்டிருப்பாங்க. ஆனா இது தைரியமா கிளைமேக்ஸே ஓபன் பண்றேன் அப்படின்னு வச்சது அவர் ப்ரொடியூசர் ஏதாவது சொன்னாரா? இல்ல என்னன்னா சார் எப்பொழுதுமே சப்போர்ட் தான். அவர் வந்து ஏன்னா ஒரு விஷயம் நல்லா இருக்கும்பொழுது அவருக்கு வந்து அவர் எதிர்த்து சொல்ல போறது இல்லைல்ல. நல்லா இருக்கிறதுக்கு வந்து சப்போர்ட்டா நல்ல நல்ல விஷயம் சப்போர்ட்டா கொண்டு வர வழியா அதை எதிர்த்து அவர் சொல்ல போறது இல்லை. இப்போ என்னன்னா நான் நேரேட் பண்ணும்போது உங்களுக்கு படமே அப்படியே படம் பாக்குற மாதிரியே சொல்லிடுவேன் கதை. அதனால அவங்களுக்கு வந்து அந்த டவுட் வராது. இப்போ தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் தேக்கத்துல நிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல பேர் வந்து அழுகிறதுலாம் உங்களுக்கு கேட்கும் அந்த குரல்லாம். ஆனா இந்த படங்கள் ரீ ரிலீஸ் வரும்பொழுது தேட்டர்கள் ஃபுல் ஆயிடுது. அப்படி இருக்கும்போது எங்க படம்லாம் வரமாட்டுது, ஏன் இதை நீங்க ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க? நிறைய பேர் குரல் கொடுக்குறாங்க. அதாவது என்னன்னா சார் எதுவுமே வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயங்கள் நடக்கும். அந்த காலகட்டத்துல நம்மளை வின் பண்ணிக்கிற மாதிரி விஷயங்களை நம்மளே செஞ்சு உடைச்சு வந்தா தான் உண்டு. இங்க பாரதிராஜா சாருக்கும் மகேந்திரன் சாருக்கும் மணிரத்னம் சாருக்கும் சங்கர் சாருக்கும் எல்லாருக்குமே யாருமே வந்து ரெட் கார்பெட் போட்டு கூட்டு வரல. எஸ் ஜே சூர்யாவுக்கும் செல்வராகவனுக்கும் யாருக்குமே ரெட் கார்பெட் போட்டு வாங்கடா படம் எடுங்கன்னு சூட்டு கூட்டிட்டு வரல. நம்மளே உடைச்சு வந்து அந்த இடத்துல தனக்கு ஒரு இடத்த பிடிச்சிக்கணும். அவ்வளவுதான். சில நேரம் என் மாமாக்கே இடம் இல்லாம போயிருக்கு. இதே எஸ் ஜே சூர்யா 2008 இருந்து 2015 வரைக்கும் எங்க இருந்தானே தெரியாம போயிடுச்சு. அப்படி ஒரு காலகட்டத்தை நானும் சந்திக்க வேண்டி வந்தது. ஒரு ஏழரை சுத்துற மாதிரி சுத்திடுச்சு. அதுக்கு ஒண்ணும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி அப்போ சினிமா என்பது என்னைக்குமே நல்லா இருக்கும். அந்த நல்லா இருக்கிற சினிமால நாம இருக்கோமான்னு பாத்துக்கணும். அவ்வளவுதான். உண்மையாவே இன்னைக்கு 2000 ரிலீஸ் ஆன ஒரு குஷி இன்னைக்கு 2025 அதை பத்தி பேசி நம்ம உட்காந்துருக்கோம். இன்னைக்கு நம்மளும் லைம் லைட்ல படம் பண்ணிட்டு இருக்கோன்றது இறைவனுக்கு நம்ம முதல்ல ஒரு நன்றியை சொல்லிட்டு இன்னும் உத்வேகத்தோட இதை குஷியோட நான் சிறப்பா இப்ப பண்ணிட்டு இருக்க கில்லரை பண்ணணுன்ற பயமும் ஒரு வேகமும் தான் வருதே வழிய மற்றபடி. ஸோ நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா
அந்தந்த காலகட்டத்துல நம்மளா உடைச்சுதான் வெளியே வரணும். யாரும் நம்மள வாங்கன்னு சொல்லி கூப்பிடவே மாட்டாங்க. அதான் பாயிண்ட். சோ அததான் ஃபாலோ பண்ணிக்கணும் மத்தவங்கன்றது என்னோட ரிக்வெஸ்ட். ரத்னம் சார், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் கிரேட் ஈவினிங். ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. மேடம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் சூர்யா. அண்ட் ஃபேமிலி ஷோ போடுங்க மீடியாக்கு. அதாவது எவ்ரிபடி ஷுட் என்ஜாய். நம்ம ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி இன்னும் கத்துவோம், கூத்தடிப்போம் எல்லாருமே. சரி, சவுண்ட் இந்த பக்கம் அதிகமா வந்துச்சா அந்த பக்கம் அதிகமா வந்துச்சா சொல்லுங்க. சவுண்ட் எந்த பக்கம்? அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இதுல லேடிஸ் வந்து கட்டுப்படி அனுப்புவார் கேக்குறேன். அப்ப ஆடியன்ஸ் இது வரைக்கும் கில்லியில பாத்தீங்கன்னா எல்லாம் மாஸ் சாங்ஸ். சமீபத்துல ஒரு டென்டல் டாக்டர் மீட் பண்ணுவாங்க. அவர் வந்து கில்லி ரிலீஸ் ஆகும்போது அவர் படமே பார்க்கல இந்த தியேட்டர்ல. ஒரு டாக்டர் சார் ரீ ரிலீஸ் 5 வாட்டி பார்த்தேன் சார். ஒரு டாக்டர் வந்து 5 வாட்டி பார்த்தோன்னு எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. இப்போ சார் கேட்டார்ல ரீ ரிலீஸ் திருப்பான்னு. இப்போ அந்த லெவலுக்கு ஒரு ஸ்டாண்டர்டா படம் எடுத்தது. எல்லா படம் ரீ ரிலீஸ் எல்லாம் ஓடும்னு தெரியாது. அந்த படங்கள் வந்து திருப்பி இன்னைக்கும் ரசிக்கிற மாதிரி இருந்தால் தான் அவங்க வருவாங்க. இல்லைன்னா அவங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நேச்சுரல் அப்படிதான், பணம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா இந்த படம் நீங்க ரசிச்ச மாதிரி பெரிய வெற்றி எதிர்பார்க்கிறோம். சக்தி சார், உங்களுக்கு தான் ஒரே ஒரு கேள்வி. அதான் சொன்னேன், இறைவன் அமைச்சு கொடுக்கட்டும். சார் சக்தி சார், நீங்க வந்து பல புது படங்களையும் ரிலீஸ் பண்ணினே இருக்கீங்க. இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா ரீ ரிலீஸும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பிசினஸ் வைஸ் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கறது வந்து புதுசா ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களா இல்ல இந்த மாதிரி ரீ ரிலீஸ் படமா? ஏன்னா தொடர்ந்து நீங்க வந்து ரீ ரிலீஸ் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க சார். வெற்றி படங்கள் எல்லாமே வந்து ப்ராஃபிட்டான படங்கள் தான் சார். நான் உங்களுக்கு கம்பேரிட்டிவா கேக்குறேன் சார். எதுக்கு கேக்குறேன்னா பிசினஸ் எப்படி இருக்குன்றது. ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் தி பழைய படங்கள் இருக்கிற தரம் இப்ப இருக்கிற படங்களுக்கு இருக்குதா ஆடியன்ஸ் மத்தியில அப்படின்றத என்னோட கேள்வி. ஏன்னா அதை வச்சுதான் ரெவென்யூவே. சார் ரொம்ப நுட்பமான கேள்விதான் கேட்பீங்க நீங்க எப்போதுமே. ஆக்சுவலா என்னன்னா பழைய படங்கள்ல வெற்றி அடைஞ்ச நல்ல படங்கள் மட்டும்தான் ரீ ரிலீஸ் பண்ணப்படுது. இப்ப புது படங்கள்ல வந்து நல்ல படங்களும் இருக்கு, சாதாரண படங்களும் இருக்கு. இப்ப ஒருவேளை இன்னைக்கு உள்ள நல்ல படங்கள் இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு ரீ ரிலீஸ் ஆகலாம். அதனால வந்து ரீ ரிலீஸ வந்து வெற்றி அடைஞ்ச படங்களை தான் பண்றோம். அதனால அதோட வெற்றி வந்து ஏற்கனவே ஓரளவு தீர்மானிக்கப்பட்டிருதுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். நன்றி சார். நன்றி. விஜயசூர்யா சார், குஷி 2 பத்தி பேசினாங்க. குஷி 2 வந்து விஜய் சார் நிப்பாட்டிட்டாரு. ஆனா அவர் பையன் வந்து விஜய் சார் மாதிரி அவ்வளவு அழகா இருக்காரு. அவரை வச்சு எடுப்பீங்களா? அது மாதிரி ஜோதிகா மேடத்துக்கும் பெரிய பொண்ணு இருக்காங்க. அவங்கள வச்சு 2 பேரை வச்சு ரத்ன சார் வச்சு நீங்களே டைரக்ட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சா பண்ணுவீங்களா? நீங்களே ஒரு காசியோ ஃபுல்லா பிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க. Wonders cannot be made, wonders should happen. If wonder has to happen, it will happen. நீங்களே நடிக்க வாய்ப்பு சூர்யா இருக்கு சார், நியூ படம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு உண்டா? ஏன்னா நீங்க தான் ஹீரோ, ப்ரொடியூசர். அது இல்லாம வந்து நடிப்பு அரக்கன். ஆனா இப்ப வந்து தமிழ்நாட்டுல நடிப்பு அரக்கன் இல்ல, யாரோ புதுசா ஒரு நடிப்பு அரக்கன் சொல்லிட்டு உங்களை மிமிக்ரி பண்றாங்க. அதுக்கு ஏதோ பதில்? நியூ ரிலீஸ் பண்றேன். ஆமா, ரெடி ஆகிட்டு இருக்கு, பிரிண்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. பிரசாத்ல தான் அதோடைய டிஜிடைசிங் நடந்துகிட்டு இருக்கு, டிஐ போய்கிட்டு இருக்கு. ஆமா, ப்ராசஸிங் தான் இருக்கு. அதனால மோஸ்ட் ப்ராபப்லி பிப்ரவரி சம்மர் அது இதுக்கு பண்ணலாம், லவர்ஸ் டேக்கு பண்ணி விட்டுலாம். சார், இதுக்குதான் அப்பப்போ நீங்க பிரஸ் மீட்டுக்கு வரணுங்கிற. நீங்க வந்திருந்தா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கம்மியா இருந்திருக்கும். அவர் இளைய தளபதி விஜயா தான் என் கூட உட்காந்து பார்த்தாரு. அதை நல்லா ஹாப்பி. அவர் ரொம்ப ஹாப்பி. அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஆக்சுவலா என்னன்னா தன்னுடைய வேலையை எல்லாரும் கரெக்டா பார்க்கும்போது அவர் அதை ரொம்ப சந்தோஷமா இது பண்ணுவார். அந்த எல்லா சீனையுமே அவர் என்ஜாய் பண்ணி நடிச்சார். அவர் ரொம்ப ஹாப்பியா பண்ணார். அந்த எக்ஸ்பிரஷன்லாம் அப்படியே நல்லா உள் வாங்கிட்டு பண்ணுவார். ரொம்ப நல்லா இருக்கு சார். அது இப்பதான் ஷூட்டிங் தானே போயிட்டு இருக்கு. இப்போ மொத்தம் எப்படி 85 நாள் ஷூட்டிங் வரும். இப்போ நான் 17 நாள் ஒரு ஷெட்யூல் முடிச்சிருக்கேன். ஏன்னா அதை முடிச்சுட்டு இப்போ ஏன் டேட்டே எனக்கு பிடிச்சி எடுக்கிறதுக்கு பெரும்பாடாக இருக்குது. நல்ல ரொமான்டிக்கல் ஆக்ஷன் காமெடி டிராமா. சோ தேங்க் யூ. இந்த சனிக்கிழமை மாலை அழகாக்குனதுக்காக குஷி 2 டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க.
ரொம்ப ஹாப்பி, உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப ஹாப்பி. அதுவும் இப்படி ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்ல செஞ்ச ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. தேங்க்யூ. அடிச்சு விசாரிச்சு சொல்லணும். அப்புறம் நீங்க நீ வீட்டுக்கு ஓட்டுவீங்க. கமெண்ட் அடிச்சு பாருங்க.